வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழியில் ஐயன் திருவள்ளுவரின் 133 அடி உயர திருவுருவ சிலை நிறுவிய வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு திருக்குறள் பேச்சு போட்டி 3 பேர் பரிசுகளை வென்றன. தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவரின் 133 அடி உயர திருவுருவ சிலையை நிறுவிய வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடந்த திருக்குறள் பேச்சு போட்டியில் புத்தூர் அரசினர் கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. நூலகர் வெங்கடேசன், சபாநாயக மூலியார் இந்து மெட்ரிக் பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேல் முன்னிலை வைத்தனர். சீர்காழி சபாநாயக மூலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் முரளிதரன் வரவேற்று பேசினார். போட்டிகளில் 42 பேர் கலந்து கொண்டனர். பேச்சு போட்டியில் நடுவர்களாக சீர்காழி சபாநாயக மூலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியர் புலவேந்திரன், ஆசிரியர் ரஞ்சித்குமார், தமிழாசிரியர் துரைமுருகன் செயல்பட்டனர். போட்டியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவி மதுமிதா முதல் பரிசையும், பள்ளி மாணவி கோகிலா 2ஆம் பரிசையும், பள்ளி மாணவர் விஷ்ணுபிரியன் 3ஆம் பரிசையும் பெற்றனர். விழாவில் நூலகர் வாசகர் வட்ட தலைவர் பாபுநேசன், ஆசிரியர் சேகர், வீரபாண்டியன் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழா முடிவில் நூலகர் அறிவரசன் நன்றி கூறினார்.